நாம் தியானிப்போம். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கடந்த மாதம் வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஆமென். ஒரு முறை நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கல. தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலையே. அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நான் சொன்ன வாக்குத்தத்தம்லாம் மனப்படமாக சொல்லுன்னாரு. இது என்னடா அது, நாம போட்ட பாலை திரும்ப ஆண்டவர் நமக்கே போட்டுட்டாரு. அப்போ ஒரு விஷயத்தை கர்த்தர் சொன்னார், சில விஷயங்கள் நீ மறந்தாலும் நான் செய்வேன், ஆனாலும் நான் சொன்ன வார்த்தைகளை மறக்காமல் ஞாபகம் வைத்திருப்பது உன் கடமை அப்படின்னாரு. அதனால் எதை மறக்கிறோமோ இல்லையோ, வார்த்தையை மறக்காதீங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் மறக்கவே முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் என்னை அடித்தாருங்க, என் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேங்க. அதெல்லாம் மறக்காமல் என்ன இருக்குது, போன மாதம் வாக்குத்தத்தம் மட்டும் என்ன ஆயிடுது. புரியுதுங்களா? இதுதான் பிசாசுடைய தந்திரம். எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ மறக்க விட மாட்டான், எதை மறக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ மறக்க வச்சிருவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயங்களிலே ஆழமாய் பதிவதாக. ஆமென். ஏன் நான் சொல்றேன்னா, இதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். உங்க தனி ஜெபங்கள்ல, குடும்ப ஜெபங்கள்ல இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திற்காக கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாயிருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் நான் அவர்களுக்கு அறிவித்தேன். ஓகே, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. ஆமென். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறது. சொல்லுங்க இன்னொரு விசை, தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கு. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குதா செக் பண்ணிக்கோங்க. நீங்க வேணா கொஞ்சம் சைடா வர முடியுமா பாரு. எல்லாரும் என்ன பார்க்க முடியுதா? என் முகத்தையே பாருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதம் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது நன்மையின் ஆண்டு. 2024வது வருஷம் நன்மையின் ஆண்டுன்னு கர்த்தர் சொல்லி அநேக காரியங்களை தியானிச்சுட்டே இருக்கிறோம். அதன் வரிசையில் தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மை செய்யும். ஆமென். நெகேமியா குறித்து தான் இந்த மாதம் நாம் தியானிக்க போகிறோம். எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆகாய், சகரியா, செப்பனியா, எரேமியா, எசேக்கியேல், இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ இவங்க வாழ்க்கையை இந்த மாதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். விசேஷமாக கர்த்தருடைய கரம், அதை குறித்து தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கரம் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை காண்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய கரத்தை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் என்மேல் எப்படி இருக்கிறது? நன்மையாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரம், ஆண்டவர் நம்ம மேல அவருடைய கரம் வைத்து என்ன செய்கிறார்? நன்மை செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? அது நன்மையா இருக்கிறது, நன்மை செய்வதற்காக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவதற்காக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் தீமையாக இல்லை. கர்த்தருடைய கரம் வேற ஏதோ வியாதி பலவீனங்கள் இல்ல. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவதற்காக என் மேல நன்மையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கையிடணும், கர்த்தருடைய கரம் என் மேல் எப்படி இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தின்
இரண்டாவது பாதியில பார்க்கிறோம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், எல்லார் மேலும், ஆண்டவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் ஒருத்தர் மேலதான் இருக்குங்க. வெறும் ஊழியக்காரங்க மேல மட்டும்தான் கர்த்தருடைய கரம், வெறும் ஊழியம் செய்றவங்க மேலதான் கர்த்தருடைய கரம், ஜெபிக்கிறவங்க மேலதான் கர்த்தருடைய கரம். வார்த்தை சொல்லுது எல்லார் மேலும் தேவனுடைய கரம். தேடுகிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க ஆண்டவரை பத்தி மனசுல நினைக்கிறீங்க? ஏசப்பா, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது மனசு உடனே என்ன சொல்லுது? ஆண்டவரே தேடுதா? உங்க மனசு யாரை தேடுது சொல்லுங்க? மனசு தேடுதா? வேற ஏதாவது தேடுதா? இல்ல. நம்ம யாரை தேடுறோம்? அப்ப நமக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் என் கரம் நன்மையா இருக்கும், என் கரம் நன்மையா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீங்க மேல படிக்கும்போது 22ல வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வார்த்தைகளை கவனிங்க. எஸ்ரா அலங்கத்தை கட்டுவதற்காக போகும்போது எருசலேமை கட்டி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க. இந்த நெகேமியா, எஸ்ரா, இந்த பின்னணியை கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும். பாபிலோன் தேசத்துல இவங்கெல்லாம் அடிமைகளா இருந்தவங்க. அடிமைகள்னா உங்களுக்கு தெரியும், வேலைக்காரங்க கூட கிடையாது. என்னது? யாரும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அடிமைகள், அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏன்னா அவங்க அடிமைகள். ஆனால் அடிமைகளா இருந்த பாபிலோன் தேசத்திலேயே அவர்களை தேவன் உயர்த்தினார். இப்ப நாம இந்தியாவில் குடிமகன்களா இருக்கிறோம். நாமெல்லாம் யாரும் அடிமைகள் கிடையாது. நமக்கு உரிமை இருக்கு, ஓட்டு உரிமை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்கு, எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. இது போல அதிகாரங்கள், உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது. நெகேமியாவுக்கு கிடையாது, எஸ்ராவுக்கு கிடையாது. அவர்கள் அடிமைகள். ஆரம்பத்துல பாபிலோன் தேசத்துல அந்த ராஜா எருசலேமில் இருக்கிறவங்களை எல்லாரும் கூட்டிட்டு போய் அடிமையாக ஜெயில வச்சிருந்தான். சோ இப்படி அடிமைகளா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தப்பட்டு, நெகேமியா அரண்மனையில பானபாத்திரக்காரனா இருந்தான். பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு டைனிங் டேபிள சாப்பாடு பரிமாறுகிற வேலை. விளங்குதுங்களா? ராஜா அரண்மனையில சாப்பாடு சாப்பிடுகிற இடத்துல போய் நிக்கிற அளவுக்கு நெகேமியாவை கர்த்தர் உயர்த்தினார். அவன் அடிமை தாங்க, ஆனா ஜெயில இல்ல, அரண்மனையில வாழ்றான். எந்த அளவுக்கு வாழ்றான் நீங்க நல்லா கவனிங்க, யோசிங்க. உங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இதை இமேஜின் பண்ணுங்க. ராஜா அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ராஜாங்கத்தை குறித்து பேசுவார், நாட்டை பத்தி பேசுவாரு, மக்களை பத்தி பேசுவாரு. ஆனா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரகசியங்களை பேசுவாரு, குடும்பங்களை குறித்து பேசுவாரு, தனிப்பட்ட காரியங்களை பேசுவாரு. நெகேமியா எந்த இடத்துல இருக்கிறாரு? ரகசியங்கள் பேசுகிற இடத்துல இருக்கிறாரு. அதனால இவன் நினைச்சதை கூட ஈஸியா யார்கிட்ட பேச முடியும்? ராஜாவின் இடத்துல பேச முடியும். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருந்துதான் அந்த வார்த்தைகள் 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கரம் நெகேமியாவின் மீது இருந்தபடியினால், அந்த தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல வல்லமையா இருந்தபடியினால ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் அடிமையா பார்க்கல, வேலைக்காரனா பார்க்கல, ஒன்னும் இல்லாதவனா பார்க்கல, அவனை தன்னில் ஒருவனாக ராஜா பார்க்கிறாரு. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா நான் சொல்றேன், உங்களுக்கு திறமை இருக்குதோ இல்லையோ, தாளந்து இருக்குதோ இல்லையோ, ஞானம் இருக்குதோ இல்லையோ, அறிவு இருக்குதோ இல்லையோ, பணபலம் இருக்குதோ இல்லையோ, ஆள்பலம் இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கிறத நீங்க விசுவாசிச்சா யாருடைய தயவும் தேவையே இல்லை. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நெகேமியாவுக்கு அங்க யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. நெகேமியாவுக்கு யாரும் அங்க ஆள் பலம் இல்ல, பணபலம் இல்ல. எல்லாருமே வேலை சேர்வதற்காக 2 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. நெகேமியா எத்தனை லட்சம் கட்டி டைனிங் டேபிளுக்கு போனாரு?
தேவனுடைய கரம் அவனை உயர்த்தினது. தேவனுடைய கரம் அவனை உயர்த்தினது. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஃபேவர் ஆஃப் த லார்ட், தேவனுடைய தயவு என்மேல் இருக்கிறபடியினால் எல்லா உயரங்களுக்கும் என் தேவன் என்னை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? புரியுதா நான் பேசுறது? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு லிமிட்டே இல்லை. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வேன், எனக்கு என்ன இல்லை? லிமிட்னா என்ன? எல்லையே இல்லைங்க. அப்பாவுடைய கரம் என் மேல இருக்கு. ஆமென். நம்மளாம் ரீசார்ஜ் பண்றோம்ல மொபைல்ல, இப்ப எல்லாருமே அன்லிமிட்டெட் பேக். அப்படின்னா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் எவ்வளோ வேணாலும். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோ அன்லிமிட் ஆகிட்டோம். லிமிட்டாக இருந்த நாம இப்போ என்ன ஆகிட்டோம்? இதில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்கள்லையும் நன்மைகள்லையும் தேவன் நம்மை அன்லிமிட்டாக கொண்டு போக விரும்புகிறார். அன்லிமிட்டாக கொண்டு போக விரும்புகிறார். அதற்கு நமக்கு தேவை, நம்ம விசுவாசிக்கணும், உணரணும், தேவனுடைய கரம் என்மேல் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. அதான் இந்த வார்த்தை நம்ம படிச்சோம்ல, எஸ்ரா 8வது அதிகாரம் 22 பார்க்கிறோம். நான் கேட்பதற்கு வெட்கப்பட்ட காரியத்துல கூட கர்த்தருடைய கரம் எனக்கு வாய்க்க பண்ணினது. விளங்குது அந்த வார்த்தை? அதான் அங்க சொல்றாரு பாருங்க, குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்பதை அறிந்தேன். எனக்கு நான் வெட்கப்பட்ட காரியத்துல கூட எனக்கு அற்புதம் நடந்துச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் கேட்காததை கூட கர்த்தருடைய கரம் கொடுத்தது. நான் கேட்காததையும் கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கெல்லாம் பெரியவர்கள். கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால பெரிய ஆளு. ஏதோ பணம் வச்சிட்டு இருக்கிறதுனால, தாளந்து இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால, ஆள் பலம் இல்ல 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 இல்ல. அப்பாவுடைய கரம் என் மேல இருப்பதனால் நான் பெரிய ஆளு. இதை நீங்க உணரணும். ஆண்டவருடைய கரம் உங்க மேல வருவதற்காக ஜெபிங்க நான் சொல்லல, ஏற்கனவே இருக்கிறத உணருங்கன்ற. நான் உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் பிஷப் பீபர்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் அட்மிஷனுக்காக ஒரு பையனுக்கு ரெக்கமெண்டுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பையன், அவங்க அப்பா போய் ரெக்கமெண்டேஷனுக்காக பிரின்சிபால் வாசலில் ரொம்ப நேரமாக உக்காந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க. அவங்கள யாரும் கண்டுக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணவே இல்லை. திடீர்னு அந்த வழியாக ஏற்கனவே பிரின்சிபாலாக இருந்த ஒருத்தர் வந்தார் அந்த காலேஜில். அவர் பார்த்தோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னே. இல்லை சார், பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்காக உட்காந்து. என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணால, வாங்கன்னு அவர் கையை பிடிச்சி வேகமாக உள்ளே இழுத்துட்டு போய் பிரின்சிபால்கிட்ட உட்கார வச்சு சீட்டு வாங்கி கொடுத்து 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டாரு. காலையிலேருந்து லஞ்ச் மதியம் வரைக்கும் சும்மா உக்காந்துட்டு இருந்த ஆளுங்க ஒரே ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனில் 2 நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு வேலை. வெளியே போகும்போது சொன்னார், என்னங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பலம் தெரியாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா காலையிலே நான் வேலையை முடிச்சிருப்பேனே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பலம் என்ன நமக்கு தெரியல, என் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பலம், என்ன பேக்ரவுண்டு? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது நன்மையா இருக்கிறது. எத்தனை பேர் நான் பேசுறத விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவுடைய கரம் என் மீது இருக்கிறது, என் குடும்பத்தின் மீது இருக்கிறது, எங்க சபையின் மீது இருக்கிறது, எங்க ஊழியத்தின் மீது இருக்கிறது. நாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவனுடைய கரம் எங்கள் மீது இருக்கிறது. அது நன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேகமாக 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கரம் உங்க மேல எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு 3 காரியம். முதலாவது ஒரு காரியம், அந்த கரம் கொடுக்கும் கரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? இட்ஸ் ப்ரொவைடிங் ஹேண்ட். அதே நெகேமியா 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 2:8. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால்
ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் படிச்சீங்க இந்த வார்த்தையை? ஆமென். ஆமா, ரொம்ப அழகா பகுதி பாடிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எங்களுக்கு கட்டளை. ராஜா கொடுத்ததுக்கு காரணம் என்ன? கரம் என் மேல இருந்ததுனால. வேற ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, வேற ஒரு தகுதியும் கிடையாது. அப்பாவுடைய கரம் என் மேல இருந்தது, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் உற்சாகமாய். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய கரம் கொடுக்கும் கரம். நான் சொன்னேன், நெகேமியா, எஸ்ரா இவங்க ஒரு அடிமைகளா இருக்கிறாங்க. இவங்க ஒரு 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 வேலைக்காரங்க அல்லது எந்தவித உரிமையும் இல்லாம எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம இருக்கிறாங்க. இவங்க மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ராஜாட்ட என்ன கேட்ட முடியும்? எனக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லதா கொடுங்க, தங்கிறதுக்கு ஒரு வீடு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல படிப்பு கொடுங்க. இதை தாண்டி வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது. இதை கூட கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது, ஏன்னா அவங்க அடிமைகள். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? எங்க நாட்டில் எங்க ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, எங்க தேசம் தீக்கரையா இருக்கு, நாங்க போய் எங்க ஊரை கட்டணும், எங்க சர்ச்சை கட்டணும், எங்க மக்களுடைய வீடுகளை கட்டணும், எங்க சமுதாயத்தை நாங்க கட்டி எழுப்பணும், அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். எவ்வளோ பெரிய ரிக்வெஸ்ட் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தேவை. அல்லேலூயா. சரிப்பா, நல்லா கவனிங்க. வேற ஒரு நாட்டு ராஜா இவங்க கேட்ட உடனே அவரு, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. இது சாதாரணமா நடக்கிற காரியமா? அதுவும் இவங்க கேட்ட உடனே அவர் சும்மாலாம் கொடுக்கலையாம். தங்கம், வெள்ளி, மரம், அது போல கேதுரு மரங்கள், ஒலிவ மரங்கள், விலையேற பெற்ற வஸ்துக்கள், ஒரு ஆலயம் கட்டுவதற்கும் ஒரு தேசத்தையே கட்டுவதற்கும் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். அதை பாதுகாப்பாய் கொண்டு போவதற்கு இராணுவத்தையும் அனுப்புறாரு, அதுக்கான வாகனத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் வேற ஏதாவது வேணும்னா கேளுன்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம், அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை உங்களை ராஜாவா வாழ வைக்கும். உங்களை ராஜாவா வாழ வைக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருக்காது, உங்களுக்குள்ள ஒரு பயம், இதை கேட்கலாமா வேணாமா, இது ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, இது ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லையா, இந்த கேள்விக்கே இடம் இருக்காது. ஏன்னா தைரியமா சொல்லுவீங்க, அப்பாவுடைய கரம் என் மேல் இருக்கிறபடியினால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனா என்ன கேட்டாலும் அப்பா தருவாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா கரம் கொடுக்கிற கரம், கொடுக்கிற கரம். சில நேரம் நம்ம தயங்கி தயங்கி கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, இல்ல இனிமே தைரியமா கேளுங்க, தைரியமா கேளு. எஸ்ரா சொன்னார்ல, நான் வெட்கப்பட்டு இருந்தேன், இதை கேட்கலாமா கேட்க கூடாதா, இது ஆண்டவருக்கு பிரியமா பிரியமில்லையா, ஒருவேளை நான் கேட்டு கொடுக்கலன்னா என்ன பண்றது, இதாயிடுமா, வெட்கப்பட்டு கொண்டு நின்ற அந்த காரியத்தில் கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தேவனுடைய கரம் கொடுக்கிற கரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவ கரம் கொடுக்கிற கரம். ஆமென். கொடுக்கிற கரம், கொடுக்கிற கரம். அவரிடத்துல எல்லாமே இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இங்க வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அல்லேலூயா. கை குறுகி போகல. அதோட அர்த்தம் என்ன? கொடுக்க முடியாத அளவுக்கு கை அப்படியே குறுகி போலங்க. அது தாராளமான கை, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிற கை, குறுகி போகல. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய நேரம் பார்த்துருப்போம், சில பேர் ஒரு 100 ரூபாய் இருந்தா காசு கொடுங்க அப்படின்னு கேட்போம். உள்ள பாக்கெட்டுக்குள்ள அப்படி உள்ள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தேடி, எங்கடா 500 ரூபாயா வருது, எங்கடா 200 ரூபாயா வருது, எங்க இந்த ஒரு 10 ரூபாய் நோட்டு எங்கேயோ வச்சிருந்தனே காணமே, உள்ள விட்டு தேடி 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 அவங்க வெளியே எடுத்து கொடுக்கறதுக்குள்ள நமக்கு ஏண்டா இவர்கிட்ட கேட்டோன்னு ஆயிடும். இந்த 10 ரூபாய் நோட்டை எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்றாரு இவரு. நம்ம ஆண்டவர் குறுகி போனவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிறவர். அவருடைய கை குறுகி போகல,
அவருடைய கை தாராளமாய் கொடுக்கிற கரம். ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, நிறைய நேரம் நாம ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம், ஆண்டவரை லிமிட் பண்ணிடுறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இந்த அளவுக்குலாம் கர்த்தர் செய்ய மாட்டாருங்க, ஏதோ தேவையானதை செய்வாருங்க. நாம நம்மள லிமிட் பண்ணல, நம்ம யாரை லிமிட் பண்ணிட்டோம்? ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்ல, வசனம் சொல்லுது, வானங்கள் கர்த்தருடைய கைகளின் கிரியையா இருக்கிறது, பூமியை அவருடைய கரத்தின் கிரியை. அப்படின்னா அந்த பூமியவே ஏசப்பாவுடைய கரம் தான் உண்டாக்கினது. இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் சாப்பாடு போடுறது பூமி, தங்கம் கொடுக்கிறது பூமி, தண்ணி கொடுக்கிறது பூமி, இத்தனை கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிறது இந்த பூமி. இந்த பூமியை உண்டாக்கினது கர்த்தருடைய கரம். 700 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய பூமியை உண்டாக்க முடியும் என்றால் உங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியாதா? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதா? உங்க வாழ்க்கைக்கு கொடுக்க முடியாதா? அவருடைய கரம் தாராளமாய் கொடுக்கிற கரம், தாராளமாய் கொடுக்கிற கரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஆண்டவர்கிட்ட இனிமே நீங்க எந்த ஜெபத்தை வைத்தாலும் விசுவாசத்தோட சொல்லணும், தாராளமாய் கொடுக்கிற கரம் என்னோடு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, தாராளமாய் கொடுக்கிற தேவ கரம் என்மேல் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது ஒரு காரியம், அந்த கரம் பாதுகாக்கும் கரம், ப்ரொடெக்டிங் ஹேண்ட். ஹல்லேலூயா. தேவ கரம் என்ன கரம்? பாதுகாக்கிற கரம். யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. எதிராளிகளை நொறுக்கி விட்டது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. சத்துருக்களை அவருடைய கரம் நிர்மூலமாய் மாற்றும். இந்த இடத்துல சத்துருக்கள், பகைஞர்கள், எதிராளிகள் என்பது ஒரு மனிதர்களை அல்ல, நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தருடைய கரம் நொறுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல யாத்ராகமம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோன் எழும்பி வருகிறான். எப்படியாவது இவனை அழிச்சிடணும்டா அவனுங்களை அப்படின்னு வரான். எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விட்டதோ அதே செங்கடல் பார்வோனையும் அவன் சேனைகளையும் அமிழ்த்து போட்டது. ஏசப்பா கரம் எப்படி வேணாலும் வேலை செய்யும். உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிற அதே கரம் உங்க எதிராளிகளுக்கு விரோதமாய் எழும்பும், பிசாசுக்கு விரோதமாய் எழும்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். போன வாரம் முள்ளுக்குறிச்சியில் உபவாச ஜெபம் நடந்தப்ப ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போ ஆண்டவர் திடீர்னு பேசினாரு, நான் எல்லாரையுமே விடுவிக்க விரும்புகிறேன். சரிங்க ஆண்டவரே, நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணாத, இப்போ எல்லாருக்கும் திருவிருந்து கொடுன்னாரு உபவாச ஜெபத்தில். என்னடா அது, முன்னாடியே சொன்னால் ஏதாவது கிரேப்ஸ் செய்யலாம், ஏதாவது அப்பம் செய்யலாம், திருவிருந்து சாதாரண காரியமா இல்லை? ஆண்டவர் நீ இப்பயே கொடுன்னாரு. இப்பயே கொடுன்னா எப்படி கொடுக்கறது ஆண்டவர்? ஒன்றுமே இல்லை, கையில் இருக்கிறத வச்சு கொடுன்னாரு. அப்புறம் தம்பிகளுக்கு கூப்பிட்டு எதோ வாங்கப்பா எதாவது பண்ணுங்கப்பான்னா கடையில் போய் பன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் தண்ணி இருந்துச்சு, எல்லாம் நம்ம ஆளுங்க ரெடி பண்ணி கப்பிலெல்லாம் ஊற்றி ஊற்றி கொடுத்தாங்க. தண்ணியும் பன்னும் கொடுத்தேன். நாம் ஆசீர்வதித்து விசுவாசிச்சா எல்லாமே இயேசுவின் ரத்தமாக மாறும். நம்புறீங்களா? ஆமென். பாருங்க, அப்பம் அந்த தண்ணி ஜெபம் பண்ணி, இது இயேசுவின் ரத்தம் குடிங்க, இது இயேசுவின் சரீரம். வந்த எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க, ஞானசானம் எடுத்தாலும் எடுக்காத எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆண்டவர் கொடுனார். யார் யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ எல்லாருக்கும் கொடுனாரு. வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம். ஒரு அம்மாவுக்கு திருவிருந்து கொடுத்துட்டு தலைமையில கை வச்சா ஆடுது. நான் என்ன பண்ணுறேன் பாரு ஒன்ன, அப்படியே கண்ணை ஒரு மாதிரி இது பண்ணி முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆடாடுன்னு ஆடி பயங்கர ஆக்ரோஷம். கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்னவங்களாம் ஐயோ ஆண்டவரே, அவ்வளவு முறை, அவ்வளோ ஆக்ரோஷம் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடியே போகுது. நான் தான் கேட்டேன், இவ்வளோ கோபம் வருதுல்ல உனக்கு, முன்னாடி வாயேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு பின்னாடி போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சத்துருக்களை நொறுக்கி போட்டது.
உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வியாதிகளாக இருக்கலாம், வறுமைகள், தரித்திரங்கள், பிசாசின் போராட்டங்கள், மரண வல்லமைகள், எந்த வல்லமையாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நொறுக்கி போடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் ஆயுதங்களை கர்த்தருடைய கரம் நொறுக்கி போடும். நம்புறீங்களா? நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை, நீங்க போராட தேவையில்லை. இதுக்கு என்ன பண்றது, நான் என்ன பண்ணணும், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். கர்த்தருடைய கரம் எல்லாம் பார்த்து கொள்ளும். நீங்க அந்த கரம் என் மேல இருக்குன்னு விசுவாசிச்சா போதும். பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு சொல்றீங்களே எனக்கு ஒண்ணுமே நடக்கலங்களே அப்படின்னா, இன்னும் நீங்க கர்த்தருடைய கரத்தை விசுவாசிக்கல. நான் அல்ல, பவுல் சொன்னார்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். அந்த வார்த்தையோட எவ்வளவு அர்த்தம் தெரியுங்களா? அது வெறும் அர்ப்பணிப்பு மட்டும் அல்ல, அதோட இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு மீனிங் என்ன தெரியுமா? இனி யாரும் என்கிட்ட வர முடியாது, யார் வந்தாலும் என் அப்பாவை தாண்டி தான் என்கிட்ட வரணும். விளங்குதா? இனி வாழ்வது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என் சத்துருக்களை நொறுக்கி போடும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களை நொறுக்கி போடும். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 49 வசனம் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கையில ரேகை இருக்கா? எல்லாருக்கும் கோடெல்லாம் இருக்கா? இந்த கோடு பார்த்து வாழ்க்கை விளங்குமா விளங்காதான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, என் வாழ்க்கையுடைய கைரேகைய நீதான். விளங்குதா? கடந்த நாட்களில் கூட அதை நான் பேசினேன். நம்ம இந்த கையில் இருக்கிற இந்த ரேகை எவ்வளவு ஸ்பெஷல்னா, இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி பேர்ல எனக்கு இருக்கிற மாதிரி கைரேகை வேற யாருக்கும் கிடையாது. என்னுடைய கண் விழிகள் என்ன போல வேற யாருக்குமே கிடையாது. அதனால தான் ஆதார் கார்டு எடுக்கும்போது என்னென்ன எடுத்தாங்க? கண் விழிகளையும் கை ரேகையை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரி ரேகை பொசிஷன், அந்த டிசைன் வேற யாருக்குமே கிடையாதான். அப்படின்னா ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறார். விளங்குதா? அப்படியே ஒரு 10 பொம்மை செஞ்சுட்டு ஃபயர் அப்படின்னு 10 பேர் எழுந்துச்சு. அப்படி செய்யல, 700 கோடி பேரையும் தம்முடைய கைகளால் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் 700 கோடி பேரும் வித்தியாசமா இருக்கிறாங்க. விளங்குதா? இப்ப சொல்லுங்க, நீங்களாம் பெரிய ஆளுன்னு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நான் ஒண்ணுமே இல்லை சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. உங்களை மாதிரி யாருமே கிடையாது. யூ ஆர் யூனிக் பர்சனாலிட்டி. நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்களை தேவன் ரொம்ப விலையேற பெற்றவர்களாய் உருவாக்கி இருக்கிறார், விலைமதிப்பற்றவர்களாய் உருவாக்கி இருக்கிறார். உங்களை போல யாருமே இல்லை. அவர் தான் சொன்னார், என் கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். ஆமென். வரைந்து வச்சிருக்கிறாரு. எந்த பிசாசும் தொட முடியாது உங்களை, எந்த பலவீனமும் தொட முடியாது, எந்த அசுத்த ஆவியும் உங்க பக்கத்திலேயே வர முடியாது. நம்புறீங்களா இந்த வார்த்தைகளை? சத்துருக்களை நொறுக்கி போட்டது. இப்ப 2வது, கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும் கரம். ஆமென். இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் முடிச்சிருக்கிறோம் சொல்லுங்க. 1வது என்ன கரம்? ஆண்டவரே, பதில் சொன்ன 10 பேர் ஆசீர்வதியும், மீதி பேர்லாம் கவனிக்க மாட்டேன்றாங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்த வாரம் என்ன பாயிண்ட் பேசுனேன்னு கேட்பேன், சொல்லணும் ஒழுங்கா எல்லாரும். முதல்ல சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் சொல்லுங்க. 2வது, பாதுகாக்கும் கரம். நான் ஏன் இவ்வளவு தூரம் கவனிங்க நான் சொல்றேன்னா, இதை நீங்க கேட்டாதான் நீங்க விசுவாசிக்க முடியும். கேட்காம எப்படி விசுவாசிக்க முடியும்? கர்த்தருடைய கரம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டாதான், ஒரு தேவை வரும்போது நீங்க என்ன நம்புவீங்க? அப்பா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். விளங்குதுங்களா? 3வது ஒரு கரம், உருவாக்கும் கரம், போட்டஸ் ஹேண்ட். அது உருவாக்கும் கரம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம்.
எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கரம் கொடுப்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவருடைய கரம் உருவாக்குகிறது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். குயவன் வணைந்து கொண்டிருந்த ம் மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ம் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு ம் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி ம் குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென். 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்ப நாம் ஆண்டவருடைய கைகள் இருக்கிறோம். அவருடைய கரம் என்னை உருவாக்குகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், குயவன் எப்படி மண் பாண்டம், பானை எல்லாம் செய்கிறாங்கல்ல, மண் பானை எல்லாம் செய்கிறாங்க. வெறும் மண்பானை மாத்திரமல்ல, அழகு பொம்மைகள்லாம் செய்கிறாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் எதில் செய்கிறாங்க? மண்ணில் நிறைய விலை உயர்ந்த மண்கள்லாம் செய்கிறாங்க. அது ஒரு சாதாரண மண்ணு தாங்க. அது மண்ணாக இருக்கிற வரைக்கும் ரோட்டில் கிடக்கும், எல்லாரும் மிதிப்பாங்க, எல்லாரும் செருப்பு போட்டு மிதிப்பாங்க. அதுவும் நம்ம ஊர் ஆளுங்க ரொம்ப ஈஸியாக எச்சில் துப்புவாங்க, எல்லா வேலையுமே பண்ணுவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மண்ணு. ஆனால் அந்த மண்ணு அப்பா கைக்கு போகும்போது விலையேற பெற்ற பொக்கிஷமாய் மாறுகிறது. இப்போ தஞ்சாவூர் பொம்மையை போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை எங்கே வைப்பீங்க? வீட்டில் ஷோகேஸில் கண்ணாடிக்குள்ள பத்திரமா அழகா வைப்பீங்க. ஆமே, விளங்குதா உங்களுக்கு? நாம் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு விலையேற பெற்ற பொருளாய் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில நேரம் தவறு நடக்கிறது, சில நேரம் ஆண்டவர் விட்டு தூர போகிறோம், சில நேரம் மனஸ்தாபம் வருது, சில நேரம் சலிப்பு வருது, சில நேரம் பயப்படுறோம், பிசாசு அழிக்கிறான், மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறாங்க, வாழ்க்கையவே ஒன்றுமில்லாமல் போக பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான், இந்த மண்ணு கெட்டு போச்சு, தூக்கி போடு, வேற மண் எடு. இல்லை, சரி வரலையா, திரும்ப அதே மண்ணையே போட்டு என்ன பண்ணுறாரு? பெசைறாரு. கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடு, குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடு, இதை நான் திரும்ப இன்னும் நல்ல சூப்பரான ஒரு பாத்திரமா உருவாகணும். அதனாலதான் இந்த வசனம் நம்ம வாசிச்சோம் பாருங்க, 4வது வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாத்திரமாக வணைந்தான். எத்தனை பேர் ஆண்டவர் கையில் இருக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமாக பேசிட்டு இருக்கிறேன், முடிக்க போற, கவனிங்க. ஆண்டவர் வேறே பாத்திரமாய் உங்களை வணைகிறார். இந்த மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்க முக்கியம் இல்லாதவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு கனமில்லாதவர்களாய் இருக்கலாம், உலகத்தால் வெறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நீங்க அப்பாவோட கைகள் இருக்கிறீங்க, குயவன் கையில் இருக்கிறீங்க. உங்களை அவர் விலையேற பெற்ற பாத்திரமாய் உருவாக்கி கொண்டே இருப்பார். இட் இஸ் லைக் அப்டேட்டிங். ஒரு நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கீபேட் மொபைல் வச்சுட்டு இருந்தோம், 1100 அழுத்தி. இப்போ யாரும் அந்த மொபைல்லாம் இல்லை, எல்லாரும் டச் மொபைல் மாறிட்டாங்க ஈஸியாக. இப்போ அந்த மொபைல் வச்சிருக்கிறவங்கள பார்த்தாவே இன்னும் அந்த காலத்தில் இருக்கிறாங்க, என்ன போங்க, எல்லாரும் ஈஸியாக. பாட்டியம்மா கூட இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் மாறிட்டாங்க, ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொண்டே போகிறார், உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. எவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்களே ஒரு எல்லை கோடு போடாதீங்க. கர்த்தரோட கையில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லெவலு மாறிக்கிட்டே போகும், உங்களுடைய நன்மைகள் வளர்ந்து கொண்டே போகும், உங்கள் ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டே போகும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே போகும். ஒன்று அப்பாவோட கையில் இருந்துட்டா போதும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஹல்லேலூயா. அந்த மண் நிறைய நேரம் இதை நான் யோசிப்பேன். இந்த களிமண் குயவன் கைக்கு போயிடுச்சுன்னா அந்த மண்ணு மாதிரி தான் இருக்கும், கேள்வியே கேட்காது. என்ன இவர் என்னை உதைக்கிறாரு, என்ன இவர் அடிக்கிறாரு, என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, ஒன்றும் கேட்காது. அது பாட்டுக்கு எப்படி இருக்கும்?
மண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏசப்பா உருவாக்கின பிறகு விலையேற பெற்ற பாத்திரமாய் வனை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை கர்த்தர் வணைகிறார். சொல்லுங்க. ஆமென். உங்களை உருவாக்குகிறார். சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனையெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பாடுகள், இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் பிசாசு கொண்டு வரான். அப்ப இதெல்லாம் கர்த்தர் கொண்டு வராரா? இல்ல. அவர் நன்மைகளின் தேவன். அவருடைய கரம் நன்மையா இருக்கிறது, தீமை இல்லை. பிசாசு கொண்டு வரான் பிரச்சனையை, மனிதர்கள் போராட்டங்களை கொண்டு வராங்க. கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். இல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நன்மையாய் மாற்றுகிறார், நன்மையாய் மாற்றுகிறார். ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க தேவ பிள்ளைகளை. நீங்க அப்பாவுடைய கைகளை, பலத்த கைக்குள் பத்திரமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க எல்லாரும், நான் அப்பாவோட கையில பத்திரமா இருக்கிறேன். இந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தருடைய கைகளில் பத்திரமா இருக்கிறேன், பத்திரமா இருக்கிறேன், குயவன் கையில் இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உறுப்பாக, புதிய புதிய பாத்திரமாக வணைந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், உருவாக்குகிற கரம், அந்த தேவ கரம் உங்க மேல இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுவே. நம்புறீங்களா? அப்பாவோட கையில நான் இருக்கிறேன். உங்க ஆவியில் அதை பாருங்க, ஸ்பிரிட்ல பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி. எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம். நிறைய நேரம் பிரச்சனையை காட்டுறான் பிசாசு, போராட்டத்தை காட்டுறான். இதை இப்ப நீங்க பாருங்க, நான் அப்பாவோட கையில இருக்கிறேன், நான் ஆண்டோட கையில இருக்கிறேன். பாருங்க, ஆவியில பாருங்க. Let God open your spiritual eyes. ஆமாப்பா, உம்முடைய கைகளிலே பத்திரமா இருக்கிறோம். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க பார்ப்போம். உம்முடைய கைகளிலே நான் பத்திரமா இருக்கிறேன்ப்பா, உங்க கையில நான் பத்திரமா இருக்கிறேன்ப்பா, உங்க கைகளிலே நான் பத்திரமா இருக்கிறேன். ஷேகலாதரடரபா ரேபாதாடரபா ஷாகதாடா ரேபாதாடரபா ஷாகரபா லாகதாடா ரிபாகபாலபா. ஆமென், ஆமென்.